அண்ட் ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வைல் லூப்பை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லூப் ஃபோல்டருக்குள்ளேயே அந்த ஒரு நியூ ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஒரு நியூ பேஜ் அண்ட் வெப் ஃபார்ம் விஷுவல் சி ஷாப். அண்ட் என்னோட நேம் வந்து while loop and place code in separate files. Select master page and add it. And master page select பண்ணிக்கங்க and just click OK. and இப்போ நம்மளுடைய loop folderக்குள்ளே நம்மளுடைய while loop.sps பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. and content 1 வந்து நம்மளுக்கு CSS and JavaScript எழுதுறதுக்கு. and content 1 and content 2ல வந்து நம்ம ASP and HTML கோர்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம டிசைனர் வியூக்கு போய்க்கிறேன். ஓகே, லெட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். அண்ட் இதில் வந்து நம்ம வைல் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணது தான். அதாவது ஃபார் லூப்பில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே இதை வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபார் லூப்புக்கு போய்க்கிறேன். என்னுடைய ஃபார் லூப்பில் இருக்க இந்த கண்டென்ட்டை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அண்ட் வைல் லூப்க்கு வரேன். ஜஸ்ட் அதை நான் Ctrl+V பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம பட்டனை வந்து இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டனுக்கு கிளிக்க வேண்டிய எழுதியிருக்கோம். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸ் வியூக்கு வந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் கிளிக் அப்படின்ட்டு ஒரு event இருக்கும். ஸோ இந்த ஆன் கிளிக் தான் இந்த பட்டன் ஒன் அண்டர்ஸ்கோர் கிளிக், அதாவது இந்த eventோட பேர். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும், எந்த eventஐ கால் பண்ணணுன்றது சொல்கிறது இந்த ஒரு லைன் தான். ஸோ இந்த லைனும் சேர்த்து நம்ம இந்த பட்டனை காப்பி பண்ணும்போது சேர்ந்து வந்திருக்கும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது பாருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதோட சோர்ஸ் வியூக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா அது இங்கேயும் இருக்கும், ஆன் கிளிக் button 1 underscore click அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம பேஜை ரன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பட்டனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். சிம்பிள். அண்ட் இப்போ டிசைனருக்கு வாங்க. நம்ம இப்போ ரெடி ஆகிட்டோம். அண்ட் இப்போது இந்த பட்டனை நம்ம டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு சம் கோட்ஸ் எழுத போகிறேன். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பட்டனில் ஆன் கிளிக் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். button 1 underscore click. என்னோட வைல் லூப்பில் இருக்குது button 1 underscore click. ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து எழுத போகிறோம் கோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஐயை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்டிஜர், அதுக்கு நேம் ஐ கொடுத்துட்றேன். அண்ட் அந்த ஐக்கு வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு டேட்டா டைப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஐன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது என்னோட லிஸ்ட் பாக்ஸ் 1ல் இருக்க ஐட்டம்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம ஏபிசி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது வைல் லூப் எழுதலாம். வைல் WHILE open and close braces and இங்க condition I smaller than 10. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், while condition ஆரம்பிக்கும் போது வெறும் கண்டிஷன் மட்டும் தான் சொல்கிறேன், I smaller than 10 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் லைனில் நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces போட்டுறேன். ஸோ என்னோடய while loop வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கே எண்ட் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு உள்ள நான் வந்து ஒரு 2 லைன் கோட் எழுத போகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்னுடைய லிஸ்ட் பாக்ஸில் ஐட்டம்ஸ், அதில் நான் வந்து என்னுடைய ஐயை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் முன்னாடி என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் என்னோடய லிஸ்ட் பாக்ஸில் ஐட்டம் ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ண போகிறேன். அது என்ன ஐட்டம்னா ஐ. ஸோ நம்ம லிஸ்ட் பாக்ஸுக்கு இன்டிஜர் என்னன்னு தெரியாது, ஏன்னா இந்த ஐன்றது இன்டிஜர். ஸோ நம்ம லிஸ்ட் பாக்ஸில் இந்த ஐயை ஸ்டோர் பண்ண நினைக்கிறோம். ஸோ நம்ம லிஸ்ட் பாக்ஸுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்டிஜர், ஐன்றது இன்டிஜர், நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த இன்டிஜரில் ஆட் பண்ண முடியும். அண்ட் அதை ஸ்டோர் பண்ண வைக்க நினைக்கிறோம்.
ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐயை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி, ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணுது, ஐன்ற இன்டீஜர் டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாற்றுது. ஸோ அதுதான் இந்த கன்வர்ஷன் டு ஸ்ட்ரிங்ன்றது. மாற்றி இந்த லிஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் ஸ்டோர் பண்ணுது. அண்ட் இந்த லைனுக்கு அப்புறமாட்டு நான் வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓப்ஸ், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் என்னென்ன பண்ணுமோ அதே தான், பட் இதை வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறோம் அதே டார்கெட்டை. ஓகே, நம்ம இப்போ அதை ரன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் அந்த பிரேக் பாயிண்ட் வச்சுறேன், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டீபாக் ஸ்டார்ட் டீபாகிங் F5. ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் ரெடி ஆகுது. அண்ட் இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ஸ்க்கு வந்துருச்சு. நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கோட் எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 லைன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எனக்கு ஐ வந்து 0ன்ற வேல்யூ யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஈக்குவல் டு 0. அண்ட் என்னுடைய பட்டன்ஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே அடுத்தது கண்டிஷனை செக் பண்ணுது, வெதர் என்னுடைய கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ. ஸோ இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும், ஸ்டெப் ஓவர். ஸோ ஸ்டார்ட் ஆகுது லூப், லிஸ்ட் பாக்ஸ்க்கு வருது. இப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்து 0. ஸோ இதை வந்து என்னோடய லிஸ்ட் பாக்ஸில் ஒரு ஐட்டமாக ஆட் பண்ண போகுது. ஸோ இது 0ன்றது வந்து என்னுடைய லிஸ்ட் பாக்ஸில் ஆட் ஆகிருக்கும். அது வந்து இன்டிஜர். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு லிஸ்ட் பாக்ஸ்க்கு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ இந்த ஐன்ற இன்டிஜர் டைப் இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்ம லிஸ்ட் பாக்ஸ்க்கு கொடுக்குது. லிஸ்ட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுது, இன்ஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ இங்கே வந்து நம்ம ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. இப்போதைக்கு 0 தான் இருக்குது. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஐ பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 0 இருந்தது, இப்போ 1 இருக்குது. அண்ட் இப்போ இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. ஸோ திரும்பி செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் இப்போ 6 தான் வந்திருக்கு. ஸோ 9 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி இப்போ செக் பண்ணோம், கண்டிஷன் இஸ் ட்ரூ. 9 ஸ்மாலர் தென் 10 தான். அண்ட் 9 வந்து லிஸ்ட் பாக்ஸில் ஆட் பண்ணிடும், ஐ ஈக்குவல் டு 9. அண்ட் இப்போ ஐ ஈக்குவல் டு 9. ஸோ இது இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. ஸோ இது இன்க்ரிமெண்ட் பண்ணிடுச்சு, ஐ ஈக்குவல் டு 10. ஸோ 10 ஆகியும் திரும்பி இது வந்து லூப் பண்ணோம், ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், ஐ ஈக்குவல் டு 10. ஏன்னா ஐ ஈக்குவல் டு 10. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த லூப்புக்குள்ளே போக முடியாது, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. ஓகே, 0 1 2 3 அப் டு 9. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த டேட்டாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஒரே டார்கெட்டை தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் கம்பேர் டு இஃப் லூப், வைல் லூப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட். இஃப் லூப்பை கம்பேர் பண்ணோன்னா வைல் லூப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்டிவாக இருக்கும்.